உங்களுக்கு காவல்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியாக நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்கள் சுடும் பொழுது எந்த மனநிலையில் இருந்தீங்க? எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரை சொல்றீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினச்சிருப்பீங்க நீங்கள் இருந்து? அதை சரியாக சொல்லணும்னா, ஒரு நடிகனாக போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில் இருக்கிறவரை நான் அங்கே ஆக்டராக தான் நிற்பேன். எனக்கு வந்து எதிராப்பில் நிற்கிறது வந்து வாத்தியார் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன். அது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. அதை மட்டும்தான் நான் நினச்சி அதை நடித்தேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அண்ணனும் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சேதனை போஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தார். எடிட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் போனேன், ஏதோ பேசுறதுக்காக போனேன். உள்ளே உட்காந்தோன்னே அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்சாரு. அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிருச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன், அழுக வந்துச்சு. விறுவிறுன்னு எந்திரிச்சு வெளியில் வந்து போயிட்டேன். அண்ணன்ட்ட போயிட்டுன்னு கூட சொல்லலை, நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா, என்னால் அதை தாங்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன்ட்ட வந்து சொன்னேன், அந்த இது காட்சி அப்படின்னு கேட்டார். நிஜமாண்ணே, நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்கள், காட்டுங்க, யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே, ஆனால் அது எனக்கு சினிமாவில் அது அப்படியே அமையுது. எனக்கு நான் எப்போதுமே இங்கே தான் நிற்கிறேன், ஆனால் என் வாய்ப்பு எல்லாமே அங்கிட்டு தான் போகுது. அது என்னன்னு தெரில. அதே சார், தமிழ் சார், அதே காவல்துறை பற்றி தான் டானாக்காரன்லையும் எடுத்திருப்பீங்க. அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும். காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்று இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் டானாக்காரன் படம் எடுத்ததுனால தான் தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்து இவன் நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து ஜெய்பிஎம் நடிச்சுட்டு இம்மிடியேட்டாக டானாக்காரனை நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாற்றுச்சு. சார், விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யார் ஒன்றா அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா, நம்ம பெண்ணையும் பேசுகிறோம், பெண்ணையும் விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை காலத்துலலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தையும் போகுது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்கள எந்த வித போராட்டலையும் காட்டவும் இல்லை. ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு காட்டல. இன்னும் ஒரு விஷயம் காட்டுறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்டின்னு இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்னன்னா தோழர், அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்து ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தார். அதை நம்ம கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணு வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னப்ப, அப்பவும் அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க, என் இணையர் இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தில் போய் பெண்கள் களத்துக்கு வராமல் இங்கே நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு திரைப்படம் தானே, நம்மளாம் திரைத்துறையில் தானே இருக்கோம், ஒரு பெரிய படைப்பு எடுத்து இப்போ என்ன சொன்னால, நான் நடித்தது வருமா வராதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது திரைக்காலத்தில் சுருக்கும் போது சில விஷயங்களை நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடும். சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சுருக்கணும். அவங்க வந்து ஏதாவது பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதாவது போராட்ட காலத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருந்துக்கணும். அவங்க கல்யாணம் ஆன பிறகு டோட்டலாகவே அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்ணியம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சியை வந்து மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம் முடியாது. அந்த படத்துடைய கோட்பாடே வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்க மகாலட்சுமி 2 இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டையுமே பிரிச்சு இந்த இடத்துல காமிச்ச மாதிரி தெரியும். இல்லை, அதுதாங்க 2 கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 2 காட்சி இருக்கு.
இல்லை இல்லைங்க, உங்கள் காட்சி நீங்கள் முழுசாக பார்க்கணும். நான் சொல்கிறது படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்கிறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட ஏன் நீங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் வேலைங்கிறது வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுற விளையாட்டான விஷயமா இல்லை. பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா இல்லை. ரெண்டையும் அவங்க செய்வாங்க. ஆனால் மகாலட்சுமி செய்கிறதா அந்த படத்தில் 2 பவர்ஃபுல்லான காட்சிகள் இருக்குது. கதை வந்து வாத்தியாரை பற்றியான கதை. சரிங்களா? கேகே வந்து மிக முக்கியமான கேரக்டர். யாரு? வாத்தியார் கேகே. அவருடைய வரலாறையே அந்த படத்தில் சொல்லலை. அவர் பையனே இழந்திருக்கிறாரு. அதை பெருசாக படத்தில் சொல்லலை. அது என்னன்னா, அந்த படத்தில் வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அதை கவனிக்கல. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஹீரோயின் பார்க்குறோம்னா அது ரொம்ப குறைந்தபட்ச அளவில் பார்க்குற தன்மையில கூட அதை மிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், ஆக்சுவலாக இதில் வந்து கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம், காலங்காலமாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்காங்க, வலதும் இடதும். ஆனால் போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேலே இருக்கவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க இன்ன வரையும். அதாவதுங்க, ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து தான் அதை பேச முடியும். அதில் கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள், நடைமுறைப்படுத்துகிற கட்சிகள், பல விஷயங்கள் இருக்கும் அதில். அதனால நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய வரலாறு. படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பற்றி பேசிய வரலாறு. அப்படிதான் நம்ம வந்து அதில் வந்து பார்க்க முடியும். வயலன்ஸ் ஃபிலிமில் வயலண்ட் இருக்குன்னு சொன்னாங்கன்னு யாராவது சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. அது என்னன்னா, அந்த இது அந்த கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் இந்த கதை. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, 60s 60s தான் ஒரு, அதாவது விஷுவல் ஹிஸ்ட்ரியிலேயே உலகம் முழுமையிலையுமே வயலண்ட் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது அது காமிக் புஸ்தகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் எப்படின்னா வயலண்ட் சீக்வன்ஸ், அதாவது ஒருத்தரை இப்படி கழுத்தை இப்படி வெட்டுனா தலை ரத்தம் பீச்சு அடிக்கும், தலை அப்படியே பறக்கும் பாருங்க. அது மாதிரிலாம் வந்து காமிக் புத்தகத்தில் படம் வரைய மாட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம். அதே மாதிரி சினிமாவில் சுட்ட உடனே ஒருத்தர் சுட்ட உடனே ரத்தம்லாம் தெரிச்சு விழுகிற மாதிரி, கை வெட்டுனா கை போகிற மாதிரி, இப்படிலாம் சினிமாவில் இமேஜ் வராது. அதாவது 70s அப்புறம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து சாம் பெக்கின்பான்னு ஒரு டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர். அவர் படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் தான். ஆனால் அந்த படம் லவ்வை சொன்ன மாதிரி எந்த படமும் சொன்னதில்லை. அதாவது லவ்வை சொல்கிறதுக்கு தான் அதை வந்து இமேஜ் அப்படி இருக்கும். ஆனால் வந்து அது மாதிரி தான் வந்து இதில் வர நானே ரொம்ப பெரிய கேப் பாருங்க, வயலண்ட்டான சீக்வன்ஸே இதில் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதை வந்து பொது இடத்துல நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் வந்து சாப்பாடாக வாங்கிக்குது அதுக்கு அடுத்த இடத்துல. இப்படியான காட்சியும் வரும்போது தான் இது எல்லாமும் இந்த என்ன சொல்கிறேங்க, அது ஒரு பேலே தான். அது கிட்டத்தட்ட பேலே மாதிரி தான். அது அந்த மாதிரி தான் இது ப்ரெசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தோழர், அந்த இடதுசாரி தலைவர்கள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த படமே விடையும் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு சிறந்த தத்துவம் இருக்குது, அந்த தத்துவத்தை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறது தான். தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது, தலைவர்களை யாரும் பின்பற்ற போகிறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்தில் வர்ற மாதிரி விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவும் அந்த தலைவரை தூக்கி சுமக்கிற, அந்த தலைவர் சொல்லுகிற கொள்கை திட்டத்தை வந்து தூக்கி சுமக்கிற விஷயமாக மட்டும்தான் இருக்கும். தத்துவங்கிறது என்ன? இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை என்னவாக செயல்படுத்தணுங்கிற சிந்தனையை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த படம் வந்து முன்வைக்கிற விஷயம். இதுக்குள்ளேயே நிறைய டிராவலில் கொள்கை முரண்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு மாறிலாம் வந்து அந்த இடதுசாரிய பயணம் வந்து நடக்குது. அதனால் இது அமைப்புகளில், தலைவர்களில், கட்சிகளில் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சிக்கலாக இருக்கிறாங்கன்னா அது எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. ஆனால்
நம்ம இடதுசாரியாக இருக்கோமாங்கிறதான் கேள்வி. இடதுசாரியாக இருக்கிறதுக்கு தலைவர் தேவையில்லை, தத்துவம் இருந்தால் போதும். அப்புறம் இந்த இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்தை அறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்தில் பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகள் இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல் பேசுகிறேன். இல்லைங்க, இது சினிமா தான். ஆமாம், உண்மை வந்து இன்னும் வயலண்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்டில் ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில் சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கைய வாயில சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்க வந்து பரமக்குடியில அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை. ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ 10 மணிக்கு மேலே நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்கார் உங்களை எப்படி நடத்துறாரு? ஏன் சார் இங்கே டீ குடிக்கணும்னு கேட்க மாட்டார். ஏன் இங்கே நிற்கிற ஓ, அதை சொல்கிறதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாதுன்னு இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொன்னது கிடையாது. அப்போ இந்த வயலன்ஸுக்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால் கையை கட்டி பவ்யமாக நிற்கிற பசங்களை பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளோதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு போலீஸ் நிற்கிது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத்து நடந்திருக்கு? இத்தனை சாவு எப்படி நடந்திருக்கு? யாராவது கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷத்தில்? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தை விட 10 மணிக்கு மேலே டீ குடிக்க போகணும்னு யாரும் சொன்னது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் கடை தரக்கூடாதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில் இருக்குதோ அது இந்த படத்தில் இல்லை. அந்த அளவில் வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். இதுவே வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்கே குண்டு உள்ளே போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சி அடிச்சுது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்கல. ஆனால் அரசாங்கம் எவ்வளவு பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காரு படத்தில். ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்தில் அந்த அதிகாரி மேலே உட்காந்து சொல்றாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில் ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றாரு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஊரில் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடக்குதா? அந்த ஜாதிக்கார ஆஃபீஸரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமாக இருக்க ரெஜிமெண்ட் அனுப்புங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த படத்தில் ஒரு காட்சியில் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸ் அது. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சியில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டு இருக்கிறது. ஆனால் தோழர் மருது அவர்கள், ஓவியர் மருது அவர்கள் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயங்கள். அதில் அவர் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இதுவரைக்கும் சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது, எந்த படத்துலையுமே.
எந்த திரைப்படம், தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தில் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க அதில். அவர் வீட்டோட காமிச்சு அதில் வந்து புலக்கரையோர வச்சிருக்கிறாரு. அது ஒரு அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சேர்ல உட்காந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தனை கொல்லணுமா வேண்டாமா, ஒருத்தனை பதவி உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தனை தண்டனிக்கணுமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியாக வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணுறான். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்ப இந்த நபரை பற்றி இதுவரைக்கும் எந்த திரைப்படத்தில் வந்திருக்கானால் இதுவரைக்கும் வரல. அவர் அங்க சொல்றாரு, பத்திரிகையில செய்தி வரல. அங்க சொல்றாரு, செய்தி ரொம்ப பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க அவர் சொல்றாரு, இவர் கொண்டு போய் வேற கேம்ப்ல மாத்துறாங்க. அவர் அங்க சொல்றாரு, வாத்தியாரை சுட்டு கொள்றாங்க. அவர் சொல்றாரு, கடைசி என்ன சொல்றாரு, பெருமாள் என்ன ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டாம், தலைவர் வருவாருன்னு சொல்லி அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராமல் போயிடும். சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அதில் தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்பில் தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் தான் குடும்பத்துக்கும் குழந்தையோடும் அவருடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படத்தில் வந்து நம்ம அரசியலை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் நான் வேற ஒன்று சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பொது இடங்களுக்கு போகும்பொழுது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணும்னு. ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் வாடகை தரணும், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. மக்கள் சமூகத்துக்காக போராட வர்ற எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டு வர நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால சமுதாயத்தை நேசிக்கின்றோம். அவ்வளோதான். அது வந்து இந்த படத்தில் அது வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், குளிச்சுட்டு இருப்பார். அப்போ மகாலட்சுமி சொல்லுவாங்க, குளிக்கிற ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் அவன் புருஷன் இழுத்துட்டு போகிறப்ப அம்மனை கட்டை இழுத்துட்டு போகணும்னு சொல்கிறியா போலீஸ்காரன் வந்து. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்தியிருப்பார். போலீஸ்காரரு வந்து நீ சட்டப்பேட்டெல்லாம் போடுங்க சார், ஷூவெல்லாம் போடுங்க சார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போயிருக்கேன். எங்களையும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பழைய பஸ் வரும். அந்த பஸ்ஸில் எங்களெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நேற்றுக்கு ஆம்னி பஸ்ஸில் கூட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி உளுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு இருந்தாலுமே உளுந்து உடஞ்சிருக்கும். அது நாங்கள் ஏறின சமயத்தில் உளுந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்தை சேதம் விளைவித்ததாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குண்டர் சட்டம் போட்டு 7 வருஷமாக கேஸ் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்த பஸ் நம்பர் வேற, இவங்க ஏறின பஸ் நம்பர் வேறன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் 7 வருஷமாக கேஸுக்கு அலைய வேண்டியிருந்தது, 4 மாதம் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு ஆம்னி பஸ்ஸு, எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதாவது இதெல்லாம் படத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம நல்லவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏதோ கூட்டம் போட்டு நடத்தினா இன்னும் 4 பேர் இன்னும் கேட்பாங்கன்னு நம்புகிறேன். நான் இவன் ஏதோ பேசுகிறான் ஏன் இல்லைன்னா நம்ம ஆளுங்க என்ன கேட்பாங்க, இவங்க வேறு வேலை இல்லை, எது பொழுதுபோலாம் சும்மா போராட்டம் கொடின்னு பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் எங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படம் வந்து ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான்
ஒரு ஒரே ஒரு கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இது நான் நினைக்கிறேன் 80s 70s எண்ட்லேயே 80s வந்த படம் விண்ட் அண்ட் த லைன்னு ஒரு படம். இதில் சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கணும். விண்ட் அண்ட் த லைன், விண்ட் அண்ட் த லைன்னு ஒரு படம். அது வந்து மொராக்கோனுடைய புரட்சி, மொராக்கோனுடைய தனித்த நாடாகிறதுக்கு அதுக்கான புரட்சியை செய்த ரைசூலியோடைய வாழ்க்கையும், அது அமெரிக்கன் காலனியாக இருந்த அதாவது ரூஸ்வெல்ட் காலத்தில் அது அமெரிக்கன் காலனியாக இருந்தது. அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வேல்யூவேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அதாவது அந்த புரட்சியாளர் ரைசூலியா வந்து செயின்ட் கானரி தான் நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த புரட்சியாளராக நடிச்சிருப்பார். ஷான் கானரி நடித்தது. அதில் என்னென்னா, இங்கே இருக்கிற தூதுவர், அமெரிக்க தூதுவருடைய குடும்பம் இங்கே இருக்கும். அந்த குடும்பத்தை, தூதுவருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி அவர் இறந்துருவார். அந்த ஆக்ஷனில் இறந்துருவார். அந்த இதில் இந்த அவருடைய மனைவியும், இந்த தூதருடைய மனைவியும் குழந்தைகளையும் இந்த புரட்சியாளர்கள் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருவாங்க. டெசர்ட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரூஸ்வெல்ட் மக்கள் முன்னாடி, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அதை இங்கே இருக்கிற இப்போ எல்லாரும் சொன்னது போல் எனக்கு உடனே நினைவு வருது. அது கம்பேரிட்டிவாக ஞாபகம் வருது. இங்கே பேர் என்ன, அரசு அதிகாரிகள் பேசுகிற மாதிரியே அங்கே வந்து ரூஸ்வெல்ட் வந்து மக்கள் முன்னாடி பேசுவார். கிளம்பும்போது நான் நல்லா பேசினேன்னா, எப்படி பேசினேன் நான் அப்படி கேட்பாரு அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி ஒரு பகுதியும் கூடவே மக்களோடு மக்களாக சேர்ந்து புரட்சியாளர் அந்த மொராக்கோவில் இயங்குறதுல அந்த படத்தில் பாதிக்கு பிறகு ஹாஸ்டேஜாக இருக்கிற தூதுவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் இந்த புரட்சியாளரோட சேர்ந்து இயங்குறது இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கேயோ இப்படிலாம் வந்து தமிழ் பரப்பில், அதாவது என்ன சொல்லுங்க, அக்கறையோடு இருக்கிற கலைஞர்களால் இந்த படங்கள் வருகிறது. அதுதான் எனக்கு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக அந்த உண்மை ஆரம்பிச்சது முடிச்சிடலான்னு நான் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வரும். சூரி வந்து வாத்தியார் பாத்திரத்துக்கிட்ட, ஐயா உங்களை பற்றி யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை அப்படின்னுவார். அதுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவார், எங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது தான் அதிகாரத்தோட வேலையாக இருக்குது அப்படின்னுவார். அப்போது நமக்கு இங்கே சொல்லப்படுகிற தலைவர்கள், சொல்லப்படாத தலைவர்கள், சொல்லப்படுகிற போராட்டம், சொல்லப்படாத போராட்டம், இப்படி வந்து இருக்குது. இதில் சொல்லப்படாத தலைவர்கள் பற்றியும் சொல்லப்படாத போராட்டங்களை பற்றியும் நம்ம தேடி போய் கண்டறிஞ்சாதான் உண்மை தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, மெட்டா ஏஐலாம் பயன்படுத்தியிருப்போம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கூட ஃபோட்டோ அனுப்போம். அது அனுப்பாத ஒரே ஒரு ஃபோட்டோ என்ன தெரியும்? இதில் நான் வந்து இயக்குனருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து முதல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஆக்சிடென்ட் காமிச்சிருப்பாங்க. அதனுடைய விளக்கத்தை 2வதுல கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ரயில் தண்டவாள தகர்ப்பு வழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழக்காக இருக்குது. மருதையாற்று பாலம் தகர்க்கப்பட்டு அந்த ட்ரெயின் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த ரயில் தண்டவாள தகர்ப்புக்கு அப்புறம் தான் போராட்ட இயக்கங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசமான ஒரு பார்வை வந்து பரப்பப்பட்டது. போராட்ட இயக்கம்னாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மக்களை கொலை பண்ணுறவங்கன்னு ஒரு பரப்புரை நடந்திருக்கும். ஆனால் மருதையாற்று பால தகர்ப்பிலே அரசாங்கம் தான் அந்த குண்டை வெடிக்க விட்டது. அதன் மூலமாக பொதுமக்கள் இறந்து போகும் பொழுது அந்த கெட்ட பெயர் யார் போகும்னா அந்த போராட்ட இயக்கத்தின் மீது போகும் என்கின்ற காரணத்தினால அந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு என்பது நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வைத்துக்கொண்டு தமிழரசன் மீது ஒரு அவப்பெயரை பரப்பினார்கள். அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானத்தில் ஒரு குண்டு, இலங்கைக்கு செல்லக்கூடிய விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டு வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை விமான நிலையத்தில் வெடிப்பதாக இருந்த ஒரு குண்டு. ஆனால் வந்து விமானம் கிளம்பாமல் இருக்கக்கூடிய சூழலில் இங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குண்டு எடுக்கப்படலை. அந்த குண்டு இங்கே வெடிக்குது. இங்கே பொதுமக்கள் சாகும்போது அந்த போராட்டத்தின் மீது ஒரு களங்கம் வந்து பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யும்.
அதுதான் மருதையாற்று பாலத்தில் நடந்தது. மருதையாற்று பாலத்தில் தமிழரசன் மீது நடத்தப்பட்டது. அதே போலதான் இந்த போராட்டத்தின் மீது நடத்தப்பட்டது. அப்ப போராடுகின்றவர்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். அப்படி தமிழரசன் மீது ரொம்ப நாள் தமிழரசனை பற்றி பேசாமல் இருந்ததற்கான ஒரு காரணமாக மருதையாற்று பாலம் தகர்ப்பு காரணமாக இருந்தது. ஆனால் அதன் உண்மை காரணம் என்பது அவர்கள் போராட்ட இயக்கங்களின் மீது எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் அதிகாரிகள் வேண்டுமென்றே அதை அனுமதித்து அந்த அவப்பெயர் அந்த போராட்ட இயக்கங்களுக்கு மீது வந்துச்சு. இந்த சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக சொல்றதுக்கு விழுப்புரத்துல ஒரு தண்டவாளம் தகர்க்கப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் அந்த தண்டவாள தகர்ப்பு பக்கத்தில் நின்று அந்த ரயில் தண்டவாள தகர்ப்புல இருந்து அந்த ரயிலை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ், பெரிய பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனால் அடிப்படையில் என்னன்னா, அதற்காக ஒரு தமிழ் தேசிய தோழரை கைது பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தான் அந்த குண்டு வச்சாரா அப்படிங்கிறத நிரூபிக்கப்படவே இல்லை. அப்ப இது எதுக்குன்னா, திரும்பவும் இங்க தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களை தவறானவர்களாக, வன்முறையாளர்களாக சித்தரிப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்துச்சு. குடிசை கொளுத்துறது யாரு, ஆட்டோ எரிச்சது யாரு, எல்லாம் வீடியோ வெளியே வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் போலீஸ்காரர்களா செஞ்சாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸ்காரர்களாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஸ்டெர்லைட்ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளாவது தண்டிக்கப்பட்டார்களா? அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் தண்டிக்கப்படலை. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? போராடக்கூடிய மக்களை தவறானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மருதையாற்று பாலம் தகர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு போராட்ட அமைப்புகள் நசுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை, அதை காரணமாக வைத்து இங்கிருந்த அனைத்து அமைப்புகளும் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை பத்தி திட்டுறாங்க. ஆனா பெரியாரிய இயக்கங்கள் முழுமையாக நசுக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான். இப்போ இது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? இது நாங்கள் அன்றாட பார்த்துட்டே இருக்கிறோம். அது யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு 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 எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருந்தது. இன்றைக்கு வெற்றிமாறன் அவர்கள் இந்த சம்பவங்களுடைய பின்னணியில எப்படி யார் இயங்குறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்துறாங்க. பொதுவாக நம்ம சொல்ல விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றவாளிகளை காட்டுறதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த கட்சி தப்புன்னு சொல்லி அந்த கட்சி கொண்டு வந்துடலாம், அந்த கட்சி தப்பு இந்த கட்சி கொண்டு வந்துடலாம். கட்சி அஞ்சு வருஷத்துக்கு தடவை ஆட்சியை மாற்றம் பண்ணிடலாம். அதிகாரிகளை நீங்கள் மாற்றவே முடியாது, அதிகாரிகளை தண்டிக்கவே முடியாது, அதிகாரிகளை கேள்வி கேட்கவே முடியாது, அதிகாரிகளின் முடிவை நீங்கள் மாற்றவே முடியாது. அதிகாரிகள் தனி உலகம், அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு. அதன் கீழ் தான் மக்கள் நாம் தண்டிக்கப்படுறோம். அவர் எடுக்கக்கூடிய முடிவை அரசியல்வாதிகள் கேட்டே ஆக வேண்டும். அப்ப இந்த நாட்டை நடத்துறது அரசியல்வாதிகள் அல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியக்கூடிய வகையில் அந்த படம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ பண்ணாரு, அமைச்சர் பண்ணாரு, கட்சிக்காரன் பண்ணாரு, நம்ம எல்லாம் பேசுவோம். அது மேலோட்டமான ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் கொள்கை சார்ந்த தவறுகள் அவங்க பண்றதா அது இந்த படத்துல கொடுத்துருக்குறாங்க. முதல் முறையாக இந்த படத்துல இது வெளிப்படையாக வந்திருக்குது. உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்திலையும் சொல்லி இந்த படத்தை குறைந்தபட்சம் 2 முறை நீங்கள் பார்க்க சொல்லுங்க. இப்படி ஒரு திரைப்படம், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் இந்த படத்தை கொண்டாட வேண்டும், தமிழ் சமூகம் கொண்டாடணும். இந்தியாவில் இப்படி ஒரு படத்தை பண்ணுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதை வெற்றிமாறன் செய்திருக்கிறார். ஒரு தமிழ் திரையுலகம் இதை துணிச்சலாக, இன்னைக்கு மோடியின் ஆட்சியிலே துணிச்சலாக அதை செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் இதை கொண்டாட தவறியது என்றால் தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு நெடுக இருக்கு. அது அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அமரன் மாதிரியான படமெல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படமெல்லாம் ஓடுது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். ஓடி வெற்றி பெற வச்சாதான் இது போன்ற படங்களை பல இயக்குநர்கள் செய்வாங்க. வெற்றிமாறன் இன்னும் அதிகமாக இந்த மக்களை சார்ந்து பேசுவதற்குரிய துணிச்சலை கொடுக்க முடியும். ஆகவே தமிழ் சமூகம் மிக பெரும் கடமையை பெற்றிருக்கிறது. தோழர் வெற்றிமாறன் அவர்களும் அவரது குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களது
வாழ்த்துக்களை, புரட்சிகர வாழ்த்துக்களை சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்